ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் தீபாவளி வில்லேஜ் தான் பார்த்துருப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேர்ஸ்டே ஈவினிங் போல் வீட்டில் இருந்து கிளம்பணும். ஒரு 6 o'clock மேலே தான் வீட்டில் இருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு 3 o'clock மேலே தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டேரெக்டாக வந்து அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். 7:30க்கு மேலே தான் அம்மா வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம். வந்ததுக்கப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. கல்யாணம் வந்து வீட்டில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊரில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 hour தான் வரும். அங்கேருந்து 1/2 hourல வந்து ஒரு 8 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். வந்ததுக்கப்புறம் பொண்ணை வந்து ஒரு வீட்டில் உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இட்லி, வெண்பொங்கல், தோசை, ஊத்தாப்பம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையுமே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்த்து நாங்களுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மாப்பிள்ளை கூட சேர்ந்து பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பேசி வந்து பவித்ரா வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் கூட இருக்கிறத விட என்னோடய சிஸ்டர் கூட தான் 2 பேருமே நல்லா ஜாலியாக இருப்பாங்க. என்னோடய சிஸ்டர் விட்டு வரவே இல்லை. பாப்பா 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரெடியெல்லாம் இங்கே பாருங்க. ரெடி ஸ்மைல் இங்கே பாருங்க. நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பொண்ணுக்கும் எங்களுக்குமே ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. குட்டீஸ் வரும்போது ஐஸ்கிரீம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். தனுஷா குட்டி வந்து ஒரு 7:30க்கெலாம் தூங்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து ரூமுக்கு வந்தோடனே வந்து பாப்பா தூங்கிட்டாங்க. நாங்கள் மட்டும் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஜிரிச்சு பேசிகிட்டு இருந்தோம். லக்கி தான் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்திருந்தா அவங்க சித்தி. வாங்கிட்டு வந்துட்டு பாப்பா தான் எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்த உடனே ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே நாங்களாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. அவள் பாட்டில் அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்தா. யாருமே அதை பார்க்கவே இல்லை. ரொம்ப சிரிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். லக்கி அமைதியாக மேலேறி உட்காந்து உம்முன்னு எங்களெல்லாம் பார்த்து முறைச்சி அழுதுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பயங்கரமாக வந்து லக்கி கோச்சிட்டு எங்ககிட்ட பேசவே மாட்டேன்ட்டாங்க. அழுக வேற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே பாப்பா எச்சி வச்சா வந்து சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தனால எல்லாம் ஓப்பன் பண்ணனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்கள. சம்மதப்படுத்தி அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. यूट्यूबर गाड़ी पड़ी चला கேட்ட உடனே चला கொடுத்தா இல்லையா இது காணோம் அவ திக்கிட்டா நான் கல்யாணத்துக்கு யாரும் மாட்டே என்ன செய்து நைட் எல்லாம் அரட்டை அடிச்சுட்டு தூங்குறதுக்கு வந்து டைம் 12:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் எல்லாருமே தூங்கிட்டு காலையில் 4 o'clockலாம் வந்து எந்திரிச்சு எல்லோரும் ஓவராலாக குளிச்சுட்டு வர்றதுக்கே டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேரையுமே குளிக்க வச்சுட்டு நாங்களுமே கிளம்பி ரெடி ஆகிட்டோம். मेरे नाम दंसा हां दंसा ले दंसा ले कोरिया कोरिया பாப்பா ஹாய் சொல்லுங்க.
லட்சி ஹாய் சொல்லு அக்கா, ஹாய் சொல்லுங்க ரெண்டு பேரும். அங்கே ஹாய் சொல்லு ரம்யாக்கா. டான்ஸ் ஆடலைக்கு பாப்பாவா தம்பியா பாப்பாயா எங்களுக்கு குழந்தை முன்னாடி இருக்காங்க பைத்ரா மாமா மகன் இந்த அண்ணா மாதிரி பொண்ணு தெரிய மாட்டேங்குது.
மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடி சூப்பராக பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுமேவும் ஊர்லேருந்து வந்தவங்க லஞ்சு சாப்பிட்டு ஒரு 2 o'clock மேலே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நைட்டு பொண்ணு கூட வந்தவங்க மட்டும் இருந்துக்கிட்டோம். அவங்க வந்து கோயிலுக்கு எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போயிட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மறு வீட்டுக்கு பொண்ணை அனுப்பி விடுவாங்க. 3 o'clock மேலே தான் நல்ல நேரம் இருக்குது, வெயிட் பண்ணி போங்க அப்படின்னு சொன்னனால நைட்டு வந்தவங்க மட்டும் இருந்து பொண்ணு கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எல்லாருக்குமே பயங்கர டயர்டாக இருந்தது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையிலேயும் வேகமாகவே எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பிட்டு பொண்ணு கூட இருந்தனால எல்லாத்துக்குமே பயங்கர டயர்டாக இருந்தது. எல்லாமே பயங்கர சோர்வாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு மேலே அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டோம்.
எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.